2 நாளாக கண்டஸ்டண்ட்டை மட்டும் இல்லை, நம்மளையும் கடுப்பேற்றிட்டு இருக்காரு. அவரோட பிஹேவியர்ஸ் அவ்வளோ கடுப்பாக இருக்குது. அதோட இந்த வினோத்தும் பிரவீனும் அவரை கடுப்பேற்றுறங்கிற பேரில் அவங்க பண்ணுறது அதுக்கு மேலே மோசமாக இருக்குது. என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, நீ மாடு பண்ணி அப்படின்னு. அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக எல்லோரும் இவ்வளோ பேர் பார்க்குறோம். சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறோம், காசு கொடுத்து பார்க்குறோம். இந்த வார்த்தையை கேட்கவா? சின்ன பிள்ளைங்க கூட இதோட மெச்சூர்டாக இருப்பாங்க போல். அதுவும் திவாகர் பிரவீன் ஒய்ஃப் பற்றி பேசினது அது ஒரு கேவலத்தோட உச்சம்னு சொல்லணும். இந்த மூஞ்ச பார்த்துலாம் எப்படி அவங்க கட்டி பிடிக்கிறாங்க ஒன்று அப்படிங்கிறது. இதை கேட்டால் காமெடியாக கடைசியில் அவர் எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்காரு, அதனால தான் எங்களால் இவ்வளோ காமெடி பண்ண முடியுதுன்னு வினோத்தும் பிரவீனும் சொல்லிக்கிறாங்க. அவரை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இது என்னது? இது பேசாமல் அவரை தூக்கி திவாகரெல்லாம் அவனோட மேனர்ஸ்க்கு வெளியே தூக்கி வச்சுருக்கணும். இத்தனை நாளாக உள்ளே விடுவாங்க.